வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெயின் லில்லி ஹவு டு க்ரோ அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேங்க. பேசிக்கான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ப்ளூம் ஆகிருக்கு. அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெயின் லில்லியில் 200 வெரைட்டிஸ் கிட்ட இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளூம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில வெரைட்டிஸ் வாங்கி வச்சு 1 இயருக்கு மேலேயே இன்னும் ப்ளூமே ஆனதில்லை. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா செட்ராக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேசிக் வெரைட்டி. இது 90 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சேலில் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா எவ்வளோ பஞ்சாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மல்டிப்ளையருங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஸ்பை, நிறைய பட் வச்சுருக்கு ஒரே பஞ்சில். இது பார்த்திங்கன்னா ஆப்ரிகாட் கிங்கு. இதுவும் பார்த்திங்கன்னா பீச் கலரில் ரொம்ப அழகான ஒரு ப்ளூமு. 1 வருஷம் 2 வருஷமாக பூக்காமையே ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இப்போ ஹாங் ஹால் அப்படிங்கிற வெரைட்டிலாம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பூத்ததே கிடையாது. நல்லா பஞ்சாக மல்டிப்ளை ஆகிருக்கு, பட் பூக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மினி மவுஸ் வெரைட்டி பாருங்கள், செகண்ட் டே ப்ளூம் இது. அதுக்கப்புறம் இங்கே பபுள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேலுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே சிங்கிள் வெரைட்டிஸாக பாட்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சிண்டாங்க. சிண்டா எவர்க்ரீன் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கார்னர்ஸில் மட்டும் பிங்க் டிஞ்சோட சூப்பரான ஒரு கலரு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மூடேங்க. இப்போ நான் காட்டுற எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது அவைலபிள். அதுக்கப்புறம் இது மல்டி ஆரஞ்சு, அப்புறம் ஆர்கிடு. இது சகுந்தலா. சகுந்தலா பார்த்திங்கன்னா இன்னும் விரியலைங்க. விரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா சாசி பிங்க்குங்க. சாசி பிங்க் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் அந்த டார்க்கர் ஷேட் இருக்கும். அந்த பிங்க் டிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க பிங்க் ஏரோ. நெக்ஸ்ட்டு இது நம்ம பேசிக் சிட்டினா வெரைட்டிங்க. இது நான் சேலே கொடுக்கறதில்ல, நிறையா பாட்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேண்டிடா வெரைட்டி. இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. சிட்டினா பார்த்திங்கன்னா நிறைய சீடு வரும்போது அப்படியே உள்ளே போட்டு வச்சிடறோம். அப்படியே பாட் ஃபுல்லாக சீடாக முளைச்சிருக்குங்க. அதனால தான் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லவ் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த சைடு எல்லா வெரைட்டியும் சிங்கிள் பாட்டில் தான் வச்சுருக்கேன். எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. கேட்லாக்லேயும் நிறைய வெரைட்டிஸ், நியூ வெரைட்டிஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். 9488229896 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெயின் லில்லிஸ் வேணும்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது செக்ஸி அந்த வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா ரெட் லேம்டன். இந்த பாட்டில் 4 வெரைட்டி வச்சுருக்கேங்க. பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாமே மெர்ஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பிரிச்சே இன்னும் வைக்கல. நிறைய பாட்டில் ஒரு சைடில் ஒரு லைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4 வெரைட்டிஸ் 3 வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. இது ட்விங்கிள் ஸ்ட்ரெயினுங்க. இப்போ தான் புதுசாக ஒரு செடி வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டே இருந்தது பிங்க் கலரில் பூத்துட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ கலரில் இருக்குது. நாளைக்கு தான் பார்க்கணும் எப்படி விரிஞ்சிருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா கோல்டன் மேஜிக்குங்க. இது இந்த வாட்டி சிங்கிள் லேயரில் பூத்துருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ஃப்யூஸ் ஆகி சிங்கிள் லேயரில் பூக்கும். இது ஸ்வீட் ஃப்ளமிங்கோ. இது எப்போவுமே ஸ்டெம் குட்டையாகவே தாங்க இருக்கும். அப்படியே செடியோடு படர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் இது எட்டர்னல் ஃப்ளேமு. இது லேண்டனா அந்த வெரைட்டிங்க. இதுவும் ரொம்ப அழகான மைல்டு கலரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹவைன் அப்படின்னு ஒரு வெரைட்டி. இது கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீம் கலர் எல்லோ ஷேடில் அந்த லைட்டு க்ரீம் கலர் மாதிரி இருக்கும். இது பிங்க் ஆக்டோப்ஸ், நேற்று பூத்துப்பூ. இது லலானாங்க. இந்த வெரைட்டியெல்லாம் நான் நியூவாக தான் வச்சுருக்கேன். சேலுக்கெல்லாம் அவைலபிள் இல்லை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் பெர்லி ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இது ஆரஞ்ச் சஃபயர், ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. இது ரேட்டி நிறைய பெட்டல்ஸ் வரும். பார்த்தா ஒரு சிங்கிள் லேயர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒயிட் பீஜியனுங்க. நேற்று இருந்து க்ரீம் கலர் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லோ லைட்டு. எல்லோ லைட் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா எல்லோ லைன். இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பெட்டல் ஷேப்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து குன்பேன். இது லேடி ஆஸ்கர். இது நேற்று பூ தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இது வந்து பட்டர் கார்னுங்க, ஃப்யூஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோலன், COLON அந்த வெரைட்டி. இதுவும் ஒரு டபுள் லேயர் வரக்கூடிய சூப்பரான ஒரு வெரைட்டி தான். இது வந்து ஸ்லீப்பிங் லேடி, எவர்கிரீன் ஃபேவரட். இது மை சம்மருங்க. மை சம்மர் வந்து பாட்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கற்கட்டு, இதுவும் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து MA219 அந்த வெரைட்டி. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த வெரைட்டி. டார்க் ஷேடில் செம்மையாக இருக்கும். இதுவும் வந்து அவைலபிள் இருக்குங்க. MA219. இது பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளைங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிங்க்குங்க. இது நார்மலாக மற்ற பிங்க்கை விட இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நல்ல பெரிய ஃப்ளவர் வரக்கூடியது தான். பாருங்கள், இன்றைக்கி 2 பூ பூத்துருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா சன்னி மார்னிங். சன்னி மார்னிங்கும் வந்து நிறைய பூத்துருக்கு. 2-3 பூ இருக்குது பாருங்கள். இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து நேத்தத்து பூங்க. கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து தாங்ஸ்ரீ. ரொம்ப சூப்பர் கலருங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு கலரு, உள்ளே பார்த்திங்கன்னா அதே டபுள் கலரு, ஷ்ரிங்கான மாதிரி அதோட பெட்டல்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் இது குவான். இது சான் ஆண்டனியோ. அதுக்கப்புறம் இவங்க வந்து நாம்டேங் அந்த வெரைட்டிங்க. இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. நாம்டேங். இது ரெட் கார்டு பார்த்திங்கன்னா பெரிய பூவாக தாங்க பூக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா யங்லோ வெரைட்டி. யங்லோ வந்து நல்ல பெரிய பூ தான். நெக்ஸ்ட்டு இது வந்து கோலா ரெட்டுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இது வரைக்கும் வந்து உரம்லாம் ஓவர் ஃபீடெல்லாம் கொடுத்ததே கிடையாதுங்க. பாட்டிங் மிக்ஸ் போட்டு வைக்கிறதோட சரி, அதுக்கடுத்தது ரீபாட் பண்ணும்போது தான் வந்து உரம் கொடுப்பேன். இது வந்து பிம்சம்பூ. ஒரு பாட்டில் 2-3 வெரைட்டி வச்சுட்டு அதை மாற்றாமையே வச்சோன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து குறைவாகவே தாங்க இருக்கும். நான் அப்படி தான் வந்து அந்த 6 வெரைட்டியெல்லாம் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். 4 வெரைட்டி வச்சுருக்கனால அது மல்டிப்ளையே ஆகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிங்கிள் பாட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்க, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.